11வது ராசியா வருகிறது. 11வது ராசினா அபிலாசைகள். இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு ஆசைகள் அதிகமா இருக்கும். ஆசைகள் அதிகமா இருக்குன்னா, நமக்கு நன்மையான்னு பார்த்தா அது கூடாதுங்க. ஏன்னா இந்த ராசி சனி பகவானோட வீடு. உழைக்காமல் எதுவும் பெற்றாலும் அது நிலைக்காது. உழைக்காம எது பெற்றாலும் நிலைக்காது அப்படிங்கிற ஒரு தன்மை. இவங்கலாம் ஒரு ஷேர் மார்க்கெட்டு, ஒரு ரேஸு இதுக்கெல்லாம் போனா பணங்கள் நெறைய வருங்க. ஏன்னா எல்லாம் உங்களுக்கு நிலைக்குமான்னு பார்த்தா நிலைக்காது. எந்த வழியில வருதோ அந்த வழியில போயிரும். சூதாடக்கூடிய ஒரு ராசியும் இந்த ராசி ஆசைப்படுவாங்க. எல்லாத்துக்கும் போவாங்க. ஆசைப்படுவாங்க. அபிலாஷைகள் அதிகம் நிறைந்த ராசி இந்த ராசி தான். அப்ப இந்த ராசிக்கு சனி பகவான் ஆதிக்கமா வர்றதுனால, இவங்க உழைப்பை மேலோங்கமா பிரபலமா செஞ்சாங்கன்னா, இவங்க மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஆவாங்க. அதாவது பிறருக்கு ஒரு எதையுமே தனத்த குடுக்கக்கூடிய, கையால குடுக்கக்கூடிய தன்மையும், ஒரு தொழிலதிபர் ஆகக்கூடிய தன்மையும், தொழில்ல ஒரு மேலோங்கி வரக்கூடிய தன்மையும், உயர்ந்த பதவியில இருக்கக்கூடிய தன்மைலாம் இவங்களுக்கு உண்டுன்னு வச்சுக்கங்க.